வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனமே, இங்க நம்ம பார்க்கும் பொழுது ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இங்க வெளிப்படுது. அங்க என்ன சொல்லப்படுதுன்னா, கீலியாத்தின் குடிகளிலே திஸ்பியன் ஆகிய எலியா அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், எலியா என்கின்ற தேவ மனுஷன் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ப்ராபர்ட், ஒரு வல்லமை நிறைந்த ஒரு தீர்க்கதரிசி. இந்த திஸ்பியன் அப்படின்னு சொன்னா அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா, அடிமை என்று அர்த்தம். என்ன அர்த்தம்? அடிமை. அங்க பாருங்களேன், எலியாவை அங்க அறிமுகப்படுத்தும் பொழுது எப்படி அறிமுகப்படுத்த பரிசுத்த வேதம் அப்படின்னா, திஸ்பியன் ஆகிய எலியா, அடிமை ஆகிய எலியா எங்க இருக்கிறானா, ஆகாவை நோக்கி. ஆகாவு யாரு? ஒரு ராஜா. ஒரு ராஜாக்கு முன்பதாக ஒரு அடிமை, ஒரு அடிமை ஒரு ராஜாவை நோக்கி சவால் விடுறாரு. இது என்னது? சவால் விடுறாரு. என்ன சவால்? என்ன சவால்? ஏய், நீ ராஜாவா இருக்கலாம். நீ யாரா இருக்கலாம்? ராஜாவா இருக்கலாம். நல்லா கவனி. ஆண்டவருடைய நாமத்தினால நான் சொல்றது நல்லா கவனி. நான் வான் பண்றது நல்லா கவனி. நீங்க சரி எதுவுமே சரியில்லை. ஆகையினால இதோ வானத்திலிருந்து மழையும் பெய்யாது பனியும் பெய்யாது அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் விடுறப்பல ஒரு அடிமையாக்கப்பட்ட எலியா, ஆண்டவர் எலியாவோட பேசுறாரு. ராஜா முன்னாத போயிட்டு சேலஞ்ச் விடுறாரு. யாரு? எலியா. இப்போ ஆண்டவர் எலியாவோட பேசுறாரு. என்ன பேசுறாரு அப்படின்னா, நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேரே இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே ஒளிந்து கொண்டிரு. ராஜாவுக்கு முன்னாடி சேலஞ்ச் விட்டவனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ ஓடி போய் இங்க ஒளிந்து கொண்டு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, இப்ப அப்பேற்பட்ட ராஜாக்கு முன்னாடி போய் சேலஞ்ச் பண்ணவனோட ஆண்டவர் பேசுறாரு, நீ போ, உனக்கு என்ன பண்ணுவேன்? காகங்களுக்கு கட்டளிடுவேன். ஏய் எலியா, நான் சொல்ற இடத்துல போய் ஒளிஞ்சுக்கோ. அங்க ஒரு ஆற்று இருக்குது. அந்த ஆற்று தண்ணீர் தான் நீ குடிக்கணும். உனக்கு 3 வேலை. இப்பதான் ஸ்விக்கி ஜொமேட்டோ எல்லாம் இப்பதான். ஆனா ஆண்டவர் பாருங்களா, அப்பவே ஆரம்பிச்சிட்டாரு. அப்பவே அந்த காக்காக்கு என்ன வேலை? ஷிஃப்ட். நேரத்துக்கு இங்க ஜொமேட்டோ கூட லேட் ஆகும், கேட்டால் டிராஃபிக் ஜாம் பண்ணுவான். ஆனா அங்க நீங்க வந்திருக்கிறீங்க, ரொம்ப நல்லது. யாரு கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க இஷ்டப்படுறீங்களோ? அங்க என்ன நடந்தது? அவன் அப்படியே அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கி இருந்தான். நடந்ததா? போயிட்டானா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா அற்புதம் நடந்துகிட்டே இருக்கும். அற்புதத்துக்கு லிமிட் கிடையாது. there is no limit for miracle. ஏன்னா அவருக்கு ஒரு நாமம் இருக்கு, இஸ் a miracle worker. அவர் ஒரு அற்புதர். ஆமென். இப்போ என்ன நடந்தது? அங்க அந்த ஆற்று என்ன ஆயிடுச்சு? வற்றி போயிடுச்சு. இப்போ நடக்கிற சம்பவம் தெரியுமா? 8வது வசனத்துல, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை. பாருங்களேன், எலியா ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் செய்யல. அப்படியே போட்டிருக்கு, எடிமா போட்டிருக்காங்க. அப்போ ஆண்டவர் பாரு, ஆண்டவர் என்னன்னா, ஆகாபு ராஜா முன்பதாக நிற்கிறதையும் ஆண்டவர் பார்க்கிறாரு. அங்க எந்த விசுவாசத்துல ஆகாப் ராஜா கிட்ட பேசுறான் அப்படின்றதையும் ஆண்டவர் பார்க்கிறாரு. அடுத்தது ஆகாப் ராஜாவுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும், ஆக்ஷன் எப்படி இருக்கும், அதையும் ஆண்டவர் பார்க்கிறாரு. அவன் என்ன பண்ணாலும் இவனை ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற விஷயம் ஆண்டவருக்கு தெரியும். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? எலியாவை, எலியா நீ போ, இந்த இடத்துல ஒளிந்து கொண்டு, உனக்கு நான் எவ்ரிடே காகங்களை கட்டில் எடுத்து ஃபுட் அனுப்புவேன். அங்க இருக்கிற அந்த ஆற்றுல, கேரித் ஆற்று இருக்கிற தண்ணீரை நீ குடி அப்படின்னு சொல்லிட்டாரு. இவனும் போயிட்டான். அங்க காகங்களை வருது, இறைச்சி கொடுக்குது, அப்பம் கொடுக்குது, தண்ணீரும் குடிக்கிறான். இப்ப தண்ணீர் வற்றி போயிடுச்சு.
சம்பவம் என்னன்னா, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கீழ்ப்படுகிற ஒரு சுபாவம் நமக்குள்ள இருக்கும் அப்படின்னா அற்புதத்தை அனுபவிக்கிற ஆசீர்வாதம் தொடர்ந்துகிட்டே இருக்கும். அவன் எலியா டெய்லி அங்கே போய் தண்ணி குடிச்சிருப்பார்ல, அப்போ எலியாவுக்கு தெரியும்ல தண்ணி நாளையோட வற்றி போயிடும், அடுத்தது என்ன பண்ணுறது தண்ணிக்கு. எலியாவுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. எலியா ஜெபிச்சிருப்பானோ இல்லை பயந்துருப்பானோ? இவர் பாட்டு சொன்னார் தண்ணி காலியாக போகுது, புலம்பிருப்பானோ? அதுக்கு வாய்ப்பே கொடுக்கல ஆண்டவர். உடனே மறுபடியும் பேசுறாரு, எலியாவோட பேசுறாரு. என்ன பேசுறாரு? நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி. பாருங்களேன், ஆண்டவரோட இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்களேன். என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் எங்க போக சொல்றாரு? கேரிதா. இப்ப எங்க போக சொல்றாரு? சாரிபாத்துக்கு. எதுக்காக? உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். விதவையினுடைய சூழ்நிலை எல்லாருக்குமே தெரியும். டெஸ்டிங் இதெல்லாம் யாரை டெஸ்ட் பண்றாரு? எலியாவை. ராஜாவுக்கு முன்னாடி பேசினதெல்லாம் ஓகே தான், அடுத்து அவனுடைய கிரியை எப்படி இருக்குது? அவனுக்குள்ள பெருமை வருதா? ஆகாபு ராஜாக்கு முன்பதாக போயிட்டு நான் தொடையில் அடிச்சு சேலஞ்சு பண்ணிட்டேன், வானமும் அடைச்சிட்டேன், பனியும் வரல மழையும் வரல, நான் யார் தெரியுமா அப்படின்ற சுபாவம் வருதா? இல்லை இப்போ நான் சொல்ற மாதிரி இவன் நடக்கிறானா இல்லையா? என்னது காகங்க வாயில வச்சுன்னு வந்து கொடுத்தா அந்த அப்பத்தை நான் சாப்பிடணுமா? காகங்க வாயில வச்சுன்னு மாம்சத்தை அந்த மாம்சத்தை சாப்பிடணுமா? அப்படி அந்த கேரி தாண்டில நான் தண்ணி குடிக்கணுமா? நான் நாயா? அங்க நான் ஒளிஞ்சுக்கணுமா? எவ்வளவு இருக்குல்ல. அடுத்து இந்த ஆற்றுல தண்ணி வற்று போயிடுச்சுன்னா இவனோட ஆக்ஷன் எப்படி இருக்கும்? அமைதியா இருக்கிறான். அவரே இடைப்படுறாரு. ஆண்டவர் என்ன பண்றாரு? இடைப்படுறாரு. இப்ப என்ன சொல்றாரு? ஆமா, சாரிபாத்துக்கு போ, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? அங்க வசனம் சொல்லுது, அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். யாருக்கு இந்த மாதிரியான ஒரு கீழ்ப்படிதல் கிரியையில கட்ட முடியும் அப்படின்னு விசுவாசிக்கிறீங்களோ அவங்களோட வாழ்க்கையில நான் சொல்ல முடியும், அற்புதத்தின் அடையாளங்களிலே வாழ்வீங்க. அதுல மாற்று கருத்து கிடையவே கிடையாது. I'll tell you the truth. இது சத்தியம். எலியா என்ன பண்றாருமா? அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். இப்போ சாரிபாத்துக்கு வந்துட்டாரு, கட்டைகளை பொறுக்கிற விதவியும் பார்த்துட்டாரு. அவர் பிரயாணப்பட்டு வந்தாரு. அங்க ஆற்று வற்றி போயிடுச்சு, அங்க தண்ணி இல்லை. இங்க வந்த உடனே எனக்கு அர்ஜென்ட்டா தண்ணி வேணும் கேட்கிறாரு. அவளும் தண்ணி தானே கொடுத்துடலாம், கொண்டு போறா. மறுபடியும் கூப்பிட்டு எனக்கு என்ன பண்ணு, அப்படியே கொஞ்சம் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றார். அற்புதம் எப்படி நடக்கும்? அற்புதம் என்பது ஆண்டவர் செய்யணும் அப்படின்னா அவரிடத்திலிருந்து வந்து செய்ய மாட்டாரு. என் இடத்துல இருக்கிறத வச்சுதான் அற்புதம் செய்வாரு. என்கிட்ட இருக்கிறத அவர்கிட்ட கொண்டு வரணும். அது எப்படி கொண்டு வரன்றதான் மேட்ரு. விசுவாசத்தோட விசுவாசத்தோட கொண்டு வரணும். கீழ்ப்படிதலோட அவருடைய வார்த்தையின்படி கொண்டு வரணும். ஆனா மூணுமே நம்ம செய்யணும்னு சொல்லுவோம், நம்ம செய்ய மாட்டோம். என்ன சொன்னார்? அந்த விதவை நான் கட்டளையிடுன்னு சொன்னாரு. அப்ப இந்த மாதிரி என்ன பண்ணணும்? அவர் கேட்ட உடனே கொடுக்கணும். அவர் இவர்கிட்ட தான் சொன்னாரு, இந்த அம்மா சொல்லல. இங்க இவருடைய காரியம் அந்த அம்மாவுடைய காரியத்தையும் பார்க்கிறாரு. ஒரே கல்லுல 2 மாங்காய். இவருக்கும் அற்புதம், இந்த அம்மாக்கும் அற்புதம். எவ்வளவு பெரிய சத்தியம் இல்ல? இந்த ஆள் நம்புவானோ நம்ப மாட்டானோ? இந்த ஆளு நம்புவானோ நம்ப மாட்டானோ? முள்ளாலதான் எடுக்கணும். ஆகாபு ராஜாவுக்கு முன்பதாக போயிட்டு இவர் வச்ச டைலாக் இதே தான்.
இதே டைலாக் தான் ஆகாப் ராஜாக்கு. இப்போ இந்த அம்மா அதே டைலாக் தான் இவருக்கு. அப்போ இவர் என்ன பண்ணணும்? அப்படியா, அப்போ வேற ஏதாவது விதவை இருக்குமோ அந்த சாரி பாத்துல? அப்படியா, வேற ஏதாவது விதவை இருக்குமோ? ஆஹா, இல்லை இல்லை, என் அப்பா சொன்னாருன்னா அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. மாற்றுக்கிறதே, என் அப்பா ஒரு வார்த்தை சொன்னார் அப்படின்னா மாற்றுக்கிறதே கிடையாது. அவர் பாலு அந்த அம்மா கையில குத்துட்டாரு. உன்னுடைய வார்த்தையின்படி என்ன பண்ணு, ஆயத்தை படுத்து. ஆனாலும் முதல் சொல்லுங்க இந்த வார்த்தை, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில். அற்புதம் எப்படி நடக்கும்? உன்னிடத்துல இருக்கிறத வைத்து தான் அற்புதம் நடக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த வார்த்தை, நீங்க ஆண்டவருக்காக பயன்படல அப்படின்னா உங்களுக்கு நீங்க பயன்பட மாட்டீங்க. உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் ஆண்டவருடைய ஊழியத்துக்காக பயன்படல அப்படின்னா அது உங்களுக்கே பயன்படாது. இங்க தற்கொலைக்கு நேராக ஆயுதம் ஆயிட்டாங்க அம்மாவும் பையனும். காரணம் என்னன்னா, இந்த சாரிபாத்துல கூட ஒரு பஞ்சம், இந்த சாரிபாத்துல கூட பஞ்சம். பானையில் என்ன இருக்குது? கையை விட்டா ஒரே ஒரு பிடி, களையத்துல கொஞ்சோண்டு எண்ணெய், வேற இல்லை. வெளியே போயிட்டு விறகு பொறுக்கிட்டு வரா. ஆனா இவர் சொல்றாரு, நீ பண்ணு, ஆனா ஃபர்ஸ்ட் என்கிட்ட கொண்டு வா. நடந்தது என்ன? நடந்தது என்ன? வசனம் சொல்லுது, அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தார். அவளும். இப்போ இவர் சரியான டுபாகரா இருப்பார் போல் இருக்கு இந்த அம்மா. இவரை எனக்கு ஒரு கை வீடு தான் இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது, நானும் அவனும் ஆயத்தமாக ஆகிட்டோம் சாப்பிட்டுட்டு சித்து போகிறதுக்கு. இவருக்கு அடியை கொடுக்கணுமா? அடியை கொடுத்துட்டா அது குறையாதான். பாரு ஆளு அப்படின்னு. எப்போ தேவ மனுஷனுடைய வார்த்தையின்படி செய்தாலோ பாருங்களேன், அதே பானை தான், அதே மாவு தான், அதே கலையம்தான், அதே எண்ணெய் தான். ஆனா என்ன ஆகலையா? என்ன ஆகலையா? எப்போ வரைக்கும் குறையில? எப்போ வரைக்கும் குறையில? வேதம் சொல்லுது, அவளும் இவனும் அநேக நாள். பாருங்க, அவள் வீட்டாரும். இப்போ யாரெல்லாம் இவங்க சொந்தக்காரங்க இருக்கிறாங்களோ, இப்ப இவங்க 2 பேரும் தான் சாப்பிட்டு செத்துணும்னு நினைச்சாங்க. இப்ப இவங்க 2 பேரும் கிடையாது, அவங்க குடும்பத்துக்கும் என்னதுமா அநேக நாள் சாப்பிட்டார்களாம். அடா பியூட்டிஃபுல் மிராக்கிள் இல்ல? அடா பியூட்டிஃபுல் மிராக்கிள் இல்ல? இன்னைக்கு நான் மாத்திரம் அற்புதம் கிடையாது, என் வீடு, என் சொந்தக்காரங்க, என் நண்பர்கள், என்னுடைய பகுதி, எல்லாருக்குமே கொடுக்கலாம் அந்த அற்புதத்தை. ஆனா அது காரணம் நான் இருக்கணும், நீ இருக்கணும், நாம இருக்கணும். எப்படி? எப்படி? அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். சொற்படி. அற்புதம் எப்படி நடக்கும்? டாக்டரை பாப்ப, டாக்டர் என்ன பண்ணுவான்? உன்னை செக் பண்ணிட்டு பெரிய லிஸ்ட் கொடுப்பான். அது என்ன பண்ணுவீங்க? கடனை உடனே அதை இதை வாங்கி அப்படியே செய்வீங்க. இதை வேற அப்பப்போ பார்த்துப்பீங்க அந்த மாத்திரை சீட்டு இல்ல? உண்மைதானே? ஆனா தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் செய்ய மாட்டோம். தேவ மனுஷனுடைய வார்த்தைப்படி மாத்திரம் யாருக்கு நஷ்டம்? பக்கத்தில் கேளுங்க, யாருக்கு நஷ்டம்? அந்த வசனம் சொல்லுது, கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையில மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. பஞ்சம்தான். அங்க ஆறே வற்றி போயிடுச்சு. தேசத்துல மழையே இல்லை. ஒரு பிடிமாதான், ஒரு கலசம் என்னதான், கொஞ்சம் என்னதான். ஆனா எப்போ தேவனுடைய
வார்த்தையின்படி செய்தாலோ அந்த தேசத்தில் மறுபடியும் மழை பெய்கிற வரைக்கும் இது செலவழித்துட்டு போலையாமா. அட்டா மிராக்கல் இல்லை, நான் அற்புதம் இல்லை. எப்படி நடந்தது அற்புதம்? இருந்தது வார்த்தையின்படி கொண்டு வந்து அவ கரத்துல வச்சா. எலியா ஒன்னும் ஜீ பூம் பா அப்படிலாம் ஒன்றும் சொல்ல, அப்படி சொல்ல, தேவனுடைய வார்த்தையை பேசினான். தேவனுடைய வார்த்தையை பேசினான். அந்த வார்த்தையின்படி அவளும் செய்தாள். தேவனுடைய வார்த்தை என்ன பேசினானோ அந்த வார்த்தையினுடைய அற்புதத்தை தான் மாத்திரமல்ல, தன் மகன் மாத்திரமல்ல, தன்னுடைய குடும்பத்தார் யாவரும்